ஆனா நைட்ல தானே மேம் எல்லாமே வருது, என்ன பண்றது, நம்ம என்ன செய்யறது, அந்த சிந்தனைகள் எல்லாம் நைட்ல தானே மேம் வருது. சிந்தனைகளை ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தூக்கம் இல்லைன்னு ஸ்லீப்பிங் பில்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ். இல்லைங்க எனக்கு ஓவர் திங்கிங் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான ஒரு டேப்லெட்ஸ். ஆமா, நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு மெடிசன் உள்ள போய் அதை நம்ம கட்டுப்படுத்துதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பிரெயின்ல நடக்குது. ஸோ ஈஸியாக பிரெயின் செல்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கோ, நிறைய பேருக்கு பிரெயின் செல்ஸ்ல வந்து ப்ராப்ளத்தோட சேர்ந்து பிரெயின் அட்ரோஃபின்னு ஒரு கண்டிஷன். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு வந்துருச்சு. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னா எங்கேயோ ஒருத்தர் கை காட்டிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயே இன்னொரு டிவிஷன் வந்துருச்சு, இயர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ். 35 வயசுல பார்க்கின்சன் டிசீஸ் வெரி ஷாக்கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இது எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, லைஃப் ஸ்டைல், தூக்கமின்மையால வர்றது, அதுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளால வரக்கூடிய பிரச்சனை. ஓகே. ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸோ இல்லை சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே போகாமல் நம்ம எப்படி இயற்கையான முறையில் தடுத்து நேச்சுரல் ரெமெடிஸ் என்னவோ அதை தேட ஆரம்பிக்கும். ஓகே மேம்.